இந்த நியாம் ப்ராஜெக்ட் எப்படின்னா இந்த ஒரு டெஸ்டினேஷன் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ட்ரேட்லேருந்து, ஸ்போர்ட்ஸ்லேருந்து, டூரிசம்லேருந்து. இதை பற்றி ஒரு வீடியோ கூட பார்த்தேன். நீங்கள் இதுக்கு வரும்போது அந்த பனி செருக்கிற விளையாட்டை, அதுக்கு விளையாடுற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு இதுக்குள்ளே எப்படா பனியை கொண்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ எல்லா வகையான டூரிசமும் உள்ளே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்டில் லைன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வருது. அது எப்படின்னா ஒரே லைனில் வந்து உள்ள ரெசிடென்ஷியல் ஏரியா, ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. அதோட லென்த் வந்து 170 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உள்ளுக்குள்ள காரு, பைக்கு எதுவுமே தேவையில்லை. நம்ம எங்க போனாலும், ஒரு ஹாஸ்பிட்டலோ ஒரு மாலோ எங்க போனாலும் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ், ஒரு 5 மினிட்ஸ்லேயே போற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ராஜெக்டை வந்து அவங்க ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இது மூலியமா ஒரு 14 செக்டர் வந்து இது டெவலப் ஆகும். எனர்ஜி, வாட்டர், டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல், ஃபுட்டு, மேனுஃபேக்சரிங், மீடியா, என்டர்டைன்மெண்ட் அண்ட் கல்ச்சர், டூரிசம், ஸ்போர்ட்ஸ், ஹெல்த், எஜுகேஷன், இந்த மாதிரி நிறைய செக்டர்ஸ் வந்து உள்ள கொண்டு வர பிளான் பண்ணியிருக்காங்க.